ஷாலோம் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சில காரியங்களை நமக்கு நினைப்பூட்ட ஆசைப்படுகிறார். ஏன்னா இன்றைய சூழலில் நாம் வாழும் பொழுது நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறோம், நிறைய சூழ்நிலைகளை நம்ம எதிர்கொள்கிறோம். ஏன்னா இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் இருக்கிறது? ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், ஒருவேளை பாடுகளா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம். இவைகள் எல்லாம் எதனால இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். சில நேரங்களில் நன்மைகளையும் பெறுகிறோம், ஆசீர்வாதங்களையும் பெறுகிறோம், சந்தோஷத்தையும் அடைகிறோம். இவைகள் ஒவ்வொன்றும் மாறி 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 ஒருவேளை ஒரு நேரத்துல சந்தோஷம் வருது, ஒரு நேரத்துல துக்கம் வருது, ஒரு நேரத்துல மேன்மை வருது, ஒரு நேரத்துல தாழ்வு வருது. ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசமான காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த காரியங்களை வைத்தான் தேவன் நம்மோடு பேச ஆசைப்படுகிறார். ஏன்னா தேவன் செய்கிறதை தடுக்கிறதுக்கு ஒருவனாலும் முடியாது. தேவன் நமக்கு கொடுக்கும்னு நினைக்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு ஒருவரால முடியாது. அதுல இருந்து அவர் செய்கிற காரியங்கள்ல இருந்து ஒருவராலும் ஒன்றையும் கூட்டவும் முடியாது, ஒன்றையும் குறைக்கவும் முடியாது. ஒருவேளை நீங்க யோசிக்கிற என்னுடைய வாழ்க்கையில இந்த நபர் மூலமா இப்படி ஒரு பிரச்சனை வருது, என்னுடைய வாழ்க்கையில இந்த வியாதி மூலமா எனக்கு இப்படி ஒரு சோர்வு இருக்குது, மனம் தளர்வு வருகிறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். தேவன் கொடுக்கிறது அதுவா இருக்கலாம். ஒருவேளை தேவன் அவைகளை கொடுத்து நம்மை நன்மை பாதையை நடத்துவதற்காகவும் மேன்மையின் பாதை நடத்துவதற்காகவும் அவைகளை கொடுக்கலாம். ஒருவேளை சோர்வு வரும்பொழுது நம்ம கலங்கி விடாம, ஒருவேளை உயர்வு வரும்போது நம்ம சந்தோஷத்துல மிஞ்சி விடாம, தேவன் எவைகளை கொடுக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர இன்றைக்கு அழைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திக்க போகிற எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்தது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறது. அவைகளை ஒருவனும் நம்ம இடத்துல இருந்து பறிக்கவும் முடியாது, அதிலிருந்து ஒன்றையும் நாம் கூட்டி பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் தேவன் நமக்கு கொடுக்கிறது நிறைவாகவே இருக்கும் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தருகிற நன்மைகள் நிறைவாகவே இருக்கும் என்கிறார். ஆசீர்வாதங்கள் நிறைவாகவே இருக்கும் என்கிறார். இன்னைக்கு இருக்கிற சோதனைகள், இன்னைக்கு இருக்கிற பாடுகளை கண்டு நாம கலங்கி விடாம கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நிறைவா இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களை இந்த நாளை துவங்க தேவன் ஆசைப்படுகிறார். எனவே அவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போம். அன்பின் தேவன், இந்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீங்க செய்கிறதை தடுக்கிறதுக்கும் அதுல இருந்து ஒன்றை கூட்டவோ ஒன்றை குறைக்கவோ எங்களாலும் எவராலும் கூடாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நீங்க தந்திருக்கிற நன்மைகளையும் மேன்மைகளையும் அப்பா, ஒருவேளை சோதனைகள் பிரச்சனைகளும் நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்க, நாங்கள் உணர்கிறோம். அதை நாங்கள் சரியாய் மேற்கொண்டு அதில் வெற்றி பெற எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.